வணக்கங்க. இன்றைக்கி கோகோ ஃபிட்டை தண்ணியில் ஊற வச்சு இந்த அளவுக்கு தூளாக எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. கோகோ ஃபிட்டுங்கிறது தென்னை நார் கழிவு தாங்க. தேங்காய் மட்டைகளையெல்லாம் அதை மிஷினில் அரைச்சிட்டு அதோட கழிவை இந்த அளவுக்கு பவுடராக இருக்கிறத நம்மளுக்கு கோகோ ஃபிட்டுன்னு சொல்லி கட்டியாக கொடுக்குறாங்க. இது 4 கிலோ கட்டி நான் கவர்மெண்ட்டு கிட்ட வாங்கும்போது இதில் 3 கட்டி கொடுத்தாங்க. ஏற்கனவே 2 கட்டியை நான் செடிகளுக்கு யூஸ் பண்ணிட்டேங்க. இப்போ இந்த கட்டியை எப்படி நம்ம தண்ணியில் போட்டு தூளாக எடுக்கலான்னு பார்க்கலாங்க. இந்த 4 கிலோவுக்கு இந்த டப்பு பத்தாதுங்க. இது 2 கிலோ கட்டிக்கு தான் இந்த டப்பு சரியாக இருக்கும். இருந்தாலும் எங்கிட்ட இது தான் இருக்கிறதுனால இதில் நிறைய தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுக்கலாங்க. இதை கட்டியை நல்லா உடச்சி விட்டு தூள் பண்ணியும் போட்டு எடுக்கலாம். இது நம்ம தண்ணியில் போட்டாவே பொது பொதுன்னு ஊறி வந்துடுங்க. அதனால் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நாம் போட்டு உடச்சிட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே முக்கி எடுத்தாலே அந்த நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊறி பொது பொதுன்னு வந்துடுங்க. அதை எடுத்துகிட்டு நம்ம மீண்டும் தண்ணி ஊற்றி மறுபடியும் எடுத்துக்கலாங்க. இது எப்படின்னு பார்க்கலாங்க. இது ஒரு 10 நிமிஷம் விட்டாலே இந்த அளவுக்கு ஊறிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஊறிச்சு. இதை அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். கோகோ ஃபிட் மாடி தோட்டத்தில் வெயிட் அதிகமாக இல்லாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுங்க. இதனால் தனி கோகோ ஃபிட்லேயே வச்சாலும் செடியெல்லாம் அவ்வளோவா வளராதுங்க. இது நல்லா காற்றோட்டம், மண் இறுகி போகாமல் இருக்கிறதுக்கு, நல்லா காற்றோட்டம் இருக்கிறதுக்கு, ஈரத்தன்மையை உறிஞ்சி வச்சுக்கிறதுக்காகவும் நம்ம கோகோ ஃபிட்டை உபயோகப்படுத்துகிறோங்க மாடி தோட்டத்தில். இப்போது ஊறினதனை எடுத்து நம்ம இந்த மாதிரி கண்ணாக இருக்கிற ஒரு டப்பில் போட்டுட்டோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு புழிஞ்சு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அப்படியே எடுத்து இதில் போட்டுட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அப்படியே வடிஞ்சுக்குங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஓட்டையாக இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் டப்பில் இதை எடுத்து போட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு ஊறி வந்துடுச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய டப்பாக இருந்ததுன்னா அப்படியே நம்ம ஒரே கட்டியை அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. அது இல்லாததுனால இவ்வளோ கொஞ்சம் ஒரே சின்ன இதில் போட்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் எடுத்துட்டோம்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நாம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு அரை மணி நேரத்துலையே இது ஊறிடும். இல்லை நம்ம அப்போதைக்கே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா தண்ணி ஊற்றி விட்டுட்டு நம்மளுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ கூட எடுத்துக்கலாங்க. நல்லா ஊறிக்கும். இந்த கோகோ ஃபிட்டு நான் கவர்மெண்ட் கிட்டில் வாங்கினதுங்க. தைப்பட்டத்துக்கு வாங்கினது. அதில் நம்ம கவர்மெண்ட் கிட்டில் 450 ரூபாய்க்கு 6 க்ரோ பேக்கு பச்சையும் ஆரஞ்சும் கலந்த 6 க்ரோ பேக்கு 12 கிலோ கோகோ ஃபிட்டு, 6 பேக்கெட்டு விதை பேக்கெட்டு 6, 4 உயிருரங்கள், வேப்பெண்ணெய் இதெல்லாம் கொடுக்குறாங்க 450 ரூபாய்க்கு. அதுக்கு நம்ம ஆதார் கார்டும் நம்ம ஃபோட்டோ ஜெராக்ஸு கொண்டுட்டு போனால் போதுங்க. இந்த அடுத்தது நீ ஆடிப்பட்டத்துக்கு போய் வாங்கிக்கலாங்க. அது எப்படின்னு நான் காமிக்கிறேன். இதுக்கு மறுபடியும் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் விட்டு இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த 4 கிலோ கோகோ ஃபிட்டு இது 2 டப்பு நிறையாவே வருங்க. நல்லா பரவாயில்ல. 10-15 செடிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நிறையா தொட்டிகள் வைக்கிறவங்க கண்டிப்பாக கோகோ ஃபிட்டு உபயோகிச்சு தாங்க ஆகணும். ஏன்னா அப்போ தான் மாடியில் வெயிட் ஏறாமல் இருக்கும். நம்ம செடிகள் நம்ம தொட்டிலேயே வைக்கிறனால அடிக்கடி இறுகி போயிருங்க. நம்ம இப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் கிளறி விடாம விட்டோம்னா மண் இறுகி செடிக்கு காற்றோட்டம் இல்லாமல் போயிடும். அதுக்காகவும் இந்த கோகோ ஃபிட்டை நம்ம உபயோகிக்கும் போது செடிகளுக்கு நல்லா காற்றோட்டத்தன்மையாகவும் இருக்கும். ஈரத்தையும் நிறைய நல்லா உறிஞ்சி வச்சுக்கோங்க. ஒரு நாள் கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றிட்டாலும் அந்த ஈரத்தை ஈக்குவலாக நல்லா உறிஞ்சி வச்சுக்குங்க. இந்த கோகோ ஃபிட்டில் உயிர் உரங்கள் கலந்து மக்க வச்சும் செடிக்கு உபயோகிக்கிறாங்க. நாம் மண் கலவையிலேயே ஏற்கனவே நம்ம உயிருரங்கள் கலந்து மண் கலவை எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ போட்டுக்கிறேன், பாருங்கள். இது இந்த அளவுக்கு இப்போது 2 இது கிடச்சிருச்சுங்க. 4 கிலோவுக்கு இப்போ 2 டப் அளவுக்கு கிடச்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.